இன்றைய தினம் அரசியல் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் அனைவரும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த தேர்தல் தமிழகத்திற்கோ அல்லது மற்ற சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட தேர்தல் என்பதை விட தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல். அது அவசியமான ஒரு தேர்தல். நேற்றைய தினம் திரு பழனிசாமி அவர்கள் இந்த சமுதாயத்தின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு இருக்கிறார். நிச்சயமாக அதற்கான எதிர்வினைகள் இந்த தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த சமுதாயம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அரசியலாக பார்க்கும் திறனற்றவர்களா இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள்? ஆகவே சிந்தித்து பாருங்கள் மக்களே. நம்மை அடிமையாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்குள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் எண்ணம். அதை சரியென நிரூபிக்கும் அளவில்தான் இந்த சமுதாயத்தில் சில குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஏதோ ஒரு வகையில் தோல்வியும் வெற்றியும் சந்திக்கிறார்கள். அதே போன்றுதான் அனைத்து கட்சிகளும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விமர்சனம் இந்த சமுதாயத்திற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக நமக்கு சீட்டு தராதவர்கள், கூட்டணியில் சேர்க்காதவர்களை நாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அநேக இளைஞர்கள், நண்பர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் தரந்தாழ்ந்து பேசுகிறார்கள். அது தேவையற்றது. அந்த உணர்ச்சியை நீங்கள் உங்கள் வாக்குகளில் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னோட விருப்பமும். நானும் அதைத்தான் செய்வேன். காரணம், நம்முடைய இந்த பலகீனத்தை சுட்டிக்காட்டி அவர்கள் நம்மை எள்ளி நகையாடுகிறார்கள். அதற்கு இந்த தேர்தலில் நாம் பதிலடி கொடுக்க வேண்டும். அதிமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவுக்கும், பாரதிய ஜனதாவுக்கும், காங்கிரஸுக்கும், இன்னும் பல நம் எதிரிகளுக்கும் இந்த தேர்தல் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான தேர்தல் என்பதை உணர்த்த வேண்டும். ஆகவே இந்த சமூக இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படாமல் அந்த உணர்ச்சி வசத்தை உங்கள் ஓட்டாக மாற்றுங்கள். அப்போதுதான் இந்த சமுதாயம் பிரதிநிதித்துவம் பெறும். இல்லை என்றால் இன்று நாம் அரசியல் பிரதிநிதித்துவம் பெறாமல் இருக்கிறோம். இந்த நிலைமை தொடருமேயானால் நாம் சமூக பிரதிநிதித்துவத்தையும் இழந்து விடுவோம். அப்போது இந்தியாவில் எந்த ஒரு சமூகம் கடைநிலையில் தாழ்ந்து இருக்கிறதோ அதற்கும் கீழ் போகக்கூடிய ஒரு மாபெரும் ஆபத்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சமூகம் இப்போது விழித்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கு அரசியலிலோ சமூகத்திலோ வாழ்வு இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நாம் நம்மை விமர்சனம் செய்பவர்களை எதிர்த்து விமர்சனம் செய்யாமல் அந்த விமர்சனங்களை நம்மளது வாக்குகளாக மாற்றி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை நாம் உண்டு பண்ணினால் மட்டுமே அடுத்த வரும் காலங்களில் நிச்சயமாக நம்மளால் அரசியல் செய்ய முடியும் என்பதை இந்த சமூகமும் சமூக இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நாம் அனைவரும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக பாடுபடும் ஒரே இயக்கமான புதிய தமிழகத்தின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக நாம் அரசியல் சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ஐயா அவர்கள் ஆசீர் பெற்ற வேட்பாளர்களை முழு மூச்சில் வெற்றியடைய பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.